நீங்க ரெகுலரா ஹீல்ஸ் யூஸ் பண்ற ஒரு பர்சனா இப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. சாதாரண ஸ்லிப்பர்ஸ்க்கு பதிலா ஹீல்ஸ் யூஸ் பண்றப்போ நம்ம பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நார்மலை விட கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கும். அதனால நார்மலா போக வேண்டிய பாடி வெயிட்டோட ஆக்சிஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா பாடியை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம இடுப்பெலும்புன்னு சொல்லக்கூடிய பெல்விஸ் ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகும். நம்மளோட ஸ்பைன் பேக்ல பெண்ட் ஆகும். இந்த மாதிரி பெண்ட் ஆகுறப்போ நம்ம முதுகு தண்டுவோட அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். பேக் பெயின், லோயர் பேக் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். முதுகு தண்டுவடத்துல வலி மட்டும் இல்லாம அதிகமா ஹீல்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு மூட்டு எப்பவுமே மடங்கி இருக்கிற நிலையில இருக்கும். இது நீ கேப்னு சொல்லப்படுற சிப்பி எலும்புக்கும் தொடை எலும்புக்கும் பின்னாடி இருக்கிற ப்ரெஷரை அதிகமாக்கும். அது மூட்டு வலி, பிற்காலத்துல வரக்கூடிய மூட்டு தேய்மானம் சீக்கிரத்திலே வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். அது போக நம்ம காலுக்கு பின்புறமா இருக்கிற காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லப்படுற தசைகள் எப்பவுமே ஒரு சுருக்கத்திலையும் டென்ஷன்லயும் இருக்கும். காஃப் மசில்ஸ்ல இருந்து வரக்கூடிய தசை நாரான டெண்டோ அக்கிலிஸ் நீர் கோர்த்து குதிங்கால் வலி, கணுக்கால் வலி வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ரொம்ப நாளா ஹீல்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு பாடி பேலன்ஸ் பிரச்சனைகளும் அதிகமா லிகமெண்ட் இன்ஜுரி, ஆங்கிள் ஸ்ப்ரெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்னதான் ஹீல்ஸ் போடுறது பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் நம்ம உடம்புக்கு இவ்வளோ பிரச்சனைகளை தரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.